ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2025 வந்து பார்த்தீங்கன்னா வரலாறுலேருந்து ஒரு 1000 வினாக்கள் முக்கிய வினாக்கள் இருக்குது. அதை மட்டும் பார்த்தா போதும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10 வரை, 10ன்னு சொல்ல முடியாது, 11 12லேயும் அந்த ஹிஸ்ட்ரிலேருந்து முக்கியமான கொஷின்ஸ் அந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து வெறும் 1000 வினாக்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஸோ கண்டிப்பாக ஹிஸ்ட்ரிலேருந்து கேட்குற கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நம்ம வரலாறு மேஜர் பேப்பர் இருக்கிறவங்களாம் வந்து வரலாறு மட்டும் கிடையாது, பொருளாதாரம், அரசியலமைப்பு, குடிமியல், புவியியல் எல்லாமே இருக்குது சரிங்களா. ஸோ அந்த டெஸ்ட்டும் வந்து கரெக்டாக வரும். அதையும் கரெக்டாக டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து 60 கேள்வி கேட்பாங்க. ஸோ 60ல் வந்து ஹிஸ்ட்ரி மட்டும் எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ ஹிஸ்ட்ரியும் மேஜர் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக், ஜியாகிரஃபி, ஸோ அதுலேருந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து நம்ம போட்டுக்கிட்டே தான் இருப்போம் சரிங்களா. ஸோ எல்லா கொஷின்ஸும் தனித்தனியாக செப்பரேட்டாக பார்க்கும்போது வரலாறில் மட்டும் முக்கியமாக 1000 வினாக்கள் இருக்குது சரிங்களா. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஸ்பெஷல் காம்போ ஆஃபரில் வெறும் 499க்கு உங்களுக்கு ஃபுல் பிடிஎஃப் நோட்ஸுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்குண்டான ஃபுல் நோட்ஸுமே வந்துடும். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், இவிஎஸ் அண்ட் சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் அண்ட் சைக்காலஜி. ஸோ உங்களுக்கு எந்த பேப்பர் மேஜரோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இது கூட ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் நம்ம சேர்த்து ஃப்ரீயாகவே நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த வந்து லிமிடெட் ஆஃபர் தான். ஸோ வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50 வினாக்கள் வந்து பார்த்துட்டோம். இது வந்து செகண்ட் பார்ட்டு. ஸோ அந்த பார்ட்டில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், டேரெக்டாக ஓப்பன் பண்ணி அந்த 50 கொஷின்ஸ் வந்து டெஸ்ட்டு ரைட் பண்ணிக்கோங்க சரிங்களா. 51வது கேள்வி, சங்க காலத்தில் பூம்புகார் துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை பொறுத்துக. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பொறுத்துக கொஷின்ஸ் அதிகமாக வரும் இயர்லேருந்து எல்லாமே சரிங்களா. சங்க காலத்தில் பூம்புகார் துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை பொறுத்துக. சந்தனம், சந்தனம் வந்து எங்கேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது சொல்லுங்கள். சந்தனம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. முத்து வந்து தென்கடல் பகுதி, பவளம் கிழக்கு பகுதி, உணவுப் பொருட்கள் எல்லாமே ஈழம் சரிங்களா. ஸோ சங்க காலத்தில் வந்து பூம்புகார் துறைமுகத்திலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் தான் கேட்டிருக்காங்க. சந்தனம் வந்து எங்கேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது, மேற்கு தொடர்ச்சி மலை. முத்து வந்து தென்கடல் பகுதி, பவளம் வந்து கிழக்கு பகுதி, உணவுப் பொருட்கள் எல்லாமே ஈழம். ஸோ ஆன்சர் என்னப்பா, அப்படியே ஆப்போசிட்டில் வந்திருக்கா, 4 3 2 1, ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 52வது கேள்வி, மதுரையை இடைக்காலத்தில் ஆட்சி புரிந்தவர்கள் யார்? மதுரையை இடைக்காலத்தில் ஆட்சி புரிந்தவர்கள் யார்? ஆன்சர் பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், நாயக்கர்கள். ஸோ எல்லாமே சரிப்பா, ஆப்ஷன் டி எல்லாமே சரிதான். பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், நாயக்கர்கள். 53வது கேள்வி, கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்களின் எண்ணிக்கை. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 49 புலவர்கள். 54வது கேள்வி, பண்டைய ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு காணப்பட்டது? பண்டைய ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை வந்து எங்கு காணப்பட்டது? ஆன்சர் மதுரை, ஆப்ஷன் சி மதுரை. 55வது கேள்வி, தூங்கா நகரம் என அழைக்கப்படும் நகரம் எதுப்பா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. தூங்கா நகரம்னால என்னப்பா? நம்மளுக்கு இந்த கொஷின் வந்து தமிழுக்கும் வரும், ஹிஸ்ட்ரியிலையும் இருக்குது சரிங்களா. தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் வந்து மதுரை. மதுரைனால என்ன, தூங்கா நகரம் தான் சரிங்களா. ஸோ 56வது கேள்வி, கூற்றுகளை பாருங்கள். புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸின் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல்கள் உண்டு. கரெக்டாக, புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிரியர் வந்து. அடுத்து 56வது கேள்வி, கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் கூற்று வந்து பாருங்க, புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸின் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல்கள் உண்டு. புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸின் குறிப்புகளில் வந்து மதுரையை பற்றிய தகவல்கள் உண்டு. சரியா? சரிதான். 2வது கூற்று வந்து பாருங்க, மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஸோ இதுவும் சரிதானப்பா. மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் வந்து மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதுவுமே சரிதான். ஆன்சர் 2மே சரி, ஆப்ஷன் ஏ கூற்று 2மே சரிதான். 57வது கேள்வி, காஞ்சியில் உள்ள கடிகைக்கு படிப்பதற்காக வருகை புரிந்த சீனா வரலாற்றாசிரியர் யார்ப்பா? காஞ்சியில் உள்ள கடிகைக்கு படிப்பதற்காக வருகை புரிந்த சீன வரலாற்றாசிரியர். ஆன்சர் யுவாங் ஸ்வாங், ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஆன்சர். 58, நகரங்களில் சிறந்த காஞ்சி என்று கூறியவர் யார்? நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார்?
ஆன்சர் காளிதாசர். 59வது கேள்வி, கல்வியில் கரையில்லாத காஞ்சி. ஸோ அதாவது கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்து கூறியவர் யார்? ஸோ அதாவது நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னவர் காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்து கூறியவர் திருநாவுக்கரசர். ஆப்ஷன் சி, திருநாவுக்கரசர். 60வது கேள்வி, அப்பர் என அழைக்கப்படுபவர் யார்ப்பா? அப்பர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார்ப்பா? ஆன்சர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அப்பர்னு சொல்லுவாங்க. 61வது கேள்வி, தொண்டை நாட்டில் உள்ள பழமையான நகரம் எது? முதல்ல வந்து எந்தெந்த நாட்டில் என்னென்ன நகரங்கள் இருக்குன்னு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுருக்கோம். என்னென்ன ஊர்கள் இருக்குன்னு அதை நம்ம அடுத்தடுத்து வர டெஸ்ட்டில் பார்த்துடலாம். ஸோ தொண்டை நாட்டில் உள்ள பழமையான நகரம் எது? ஆன்சர் காஞ்சி தான், காஞ்சிபுரம் தான். 62, காஞ்சியில் பிறந்து வாழ்ந்த சான்றோர்கள் யார்? காஞ்சியில் பிறந்து வாழ்ந்த சான்றோர்கள் யார்? ஆன்சர் தர்மபாலர், ஜோதிபாலர் மற்றும் சுமதி, போதி தர்மர். ஸோ எல்லாமே சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்துமே சரிதான். 63, கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் காஞ்சி. தூங்கா நகரம்னா தப்பா மதுரை, கோயில்களின் நகரம் அப்படின்னா காஞ்சிபுரம் தான். 64வது கேள்வி, காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோயிலை, அதாவது கட்கோவில்னு சொல்லுவோம்ல, ஸோ கட்டிய பிற்கால பல்லவ மன்னன் யார்? காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோவிலை கட்கோவில்னு சொல்லுவோம். ஸோ அதை கட்டிய பிற்கால பல்லவ மன்னன் யார்? ஆன்சர் ராஜசிம்மன். ஆப்ஷன் பி, ராஜசிம்மன் அவர்கள். 65வது கேள்வி, பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தார்? பௌத்த துறவியான மணிமேகலை அவர்கள் வந்து தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தார்? ஆன்சர் காஞ்சிபுரத்தில் தான். சரிங்களா? ஸோ அப்போ காஞ்சிபுரத்துக்கு எத்தனை சிறப்புகள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நான் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு எந்தெந்த நாட்டில் என்னென்ன ஊர்கள் வருது, நகரங்கள் வருதுன்னு சொல்லி நான் சொல்லுவேன். சேரநாடு என்பது, ஸோ எந்தெந்த ஊர்கள்லாம் சேரநாடு கூட சேரும் பார்த்துடலாமா? கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேரநாடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோழ நாடு அப்படிங்கிறது எது அப்படின்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, திருச்சி மற்றும் புதுக்கோட்டை. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை. பாண்டிய நாடு என்பது மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி. இதெல்லாம் வந்து பாண்டிய நாடுன்னு சொல்லி சொல்லுவோம். தொண்டை நாடு என்பது காஞ்சிபுரம், திருவள்ளூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நகரங்களும் வந்து எந்தெந்த நாடு அப்படின்னு சொல்லாமல் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். முக்கியமாக இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 66வது கேள்வி, கீழடி அகழாய்வுடன் தொடர்புடைய நகரம் எது? கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் எது? ஆன்சர் மதுரை. ஆப்ஷன் ஏ, மதுரை. 67, வேத காலம் எக்காலத்தை சார்ந்தது? வேத காலம் என்பது எக்காலத்தை சார்ந்தது? ஆன்சர் இரும்பு காலம். ஆப்ஷன் சி, இரும்பு காலம். 68, ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் எது? ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் எது? ஆன்சர் பஞ்சாப். ஆப்ஷன் டி, பஞ்சாப். 69வது கேள்வி, சப்த சிந்து என்பது எத்தனை நதிகளை குறிக்கும்? சப்த சிந்து அப்படிங்கிறது வந்து எத்தனை நதிகளை குறிக்கும்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை நதிகள்ப்பா? 7. ஆப்ஷன் சி, 7 நதிகள். சரிங்களா? ஸோ அப்போ அந்த 7 நதிகள் என்னென்ன? ஜீலம், சீனப், ராவி, பியாஸ், சரஸ்வதி, சட்லஜ் மற்றும் சிந்து. சரிங்களா? ஸோ இந்த 7 நதிகளை என்ன சொல்லுவாங்க? சப்த சிந்து நதிகள்னு சொல்லுவாங்க. 70வது கேள்வி, வேதங்கள் மொத்தம் எத்தனை? வேதங்கள் மொத்தம் எத்தனை வேதங்கள் இருக்குது? 4 வேதங்கள் இருக்குது. சரிங்களா? 4 வேதங்கள் இருக்குது. அதே வந்து இதில் வந்து பாருங்கள், வேத கால இலக்கியங்கள் எத்தனை பிரிவுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2. சரிங்களா? ஸோ கொஷினை கரெக்டாக படித்து ஆன்சர் பண்ணுங்கள். வேதங்கள் மொத்தம் எத்தனை? 4 வேதங்கள் இருக்குது, நம்மளுக்கு தெரியும். அதே வேத கால இலக்கியங்களை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். 71, இந்தியாவின் தேசிய குறிக்கோளான சத்தியமேவ ஜெயதே, அதாவது வாய்மையே வெல்லும், அதோட தமிழ் அர்த்தம் என்ன? வாய்மையே வெல்லும் என்பது எதிலிருந்து எடுக்கப்பட்டது? இந்தியாவின் தேசிய குறிக்கோளான சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும் என்பது எதிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் முண்டக உபநிடதம். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. சரி, வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ரிக்வேத காலம், பின் வேத காலம். ஸோ இது வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க, ப்ரீவியஸில் கேட்டுங்கன்னு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரிக்வேத காலம் அப்படிங்கிறது வந்து கிமு 1500லேருந்து 1000 வரைக்கும் வரும். பின் வேத காலம் அப்படின்னா கிமு 1000க்கும் கீழே. சரிங்களா? 1000லேருந்து 600 வரைக்கும் வருது வந்து பின் வேத காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 72, வேத காலத்தில் காணப்பட்ட சமூக அமைப்பை வரிசைப்படுத்துக. வேத காலத்தில் காணப்பட்ட சமூக அமைப்பை வரிசைப்படுத்துக.
ஸோ ஃபஸ்ட்டு என்னப்பா வரும்? குடும்பம், கிராமம், விஸ், ஜனா, ஜனபதா. கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து உங்களுக்கு சரி. 73வது கேள்வி, வேத காலத்தில் மக்களின் பாதுகாவலர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? வேத காலத்தில் மக்களின் பாதுகாவலர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஆன்சர் ஜனசிய கோபா. ஆப்ஷன் டி ஜனசிய கோபா. 74 மூத்தோர்களை கொண்ட மன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஸோ அந்த வயசானவங்க மூத்தோர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மன்றம் வந்து எப்படி அழைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஸோ என்னன்னு சொல்லுவோம்? சபான்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ சபா. ஸோ அதே வந்து பாருங்க, மக்கள் அனைவரும் கொண்ட பொதுக்குழு எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா சமிதி. மக்கள் அனைவரும் கொண்ட ஒரு பொதுக்குழு வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சமிதின்னு சொல்லுவாங்க. அரசர் தனக்கு உதவி செய்வதற்காக பணியில் அமர்த்தப்பட்டவர், அது அரசர் தனக்கு உதவி செய்வதற்காக பணியில் அமர்த்தப்பட்டவர், அதாவது வந்து தலைமை குருன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா புரோகிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜெனரல் கொஷின்ஸ். அந்த மூத்தோர்கள் எல்லாம் இருக்கிறத வந்து சபான்னு சொல்லுவோம். மக்கள் எல்லாருமே அனைவருமே வந்து ஒரு பொதுக்குழு நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா அது வந்து சமிதின்னு சொல்லுவாங்க. ஒரு அரசர் வந்து தனக்கு உதவி செய்வதற்காக ஒரு பணியில் அமர்த்தியவர் வந்து யாருன்னா தலைமை குருன்னு சொல்லுவார். ஸோ அவங்களை வந்து புரோகிதர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 75வது கேள்வி, முன்வேத காலத்தில் வணிகத்தில் பயன்படுத்திய தங்க நாணயங்கள். முன்வேத காலத்தில், சரிங்களா? கொஷின் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். முன்வேத காலத்தில் வணிகத்தில் பயன்படுத்திய தங்க நாணயத்தின் பெயர் என்ன? ஆன்சர் நிஸ்கா. ஆப்ஷன் சி நிஸ்கா. ஸோ அதே வந்து பாருங்கள், பின்வேத காலத்தில் வணிகத்தில் பயன்படுத்திய தங்க நாணயங்கள் எது? நிஸ்கா மற்றும் சத்மனா. நிஸ்கா மற்றும் சத்மனா. அதே வேல காலத்தில் வணிகத்தில் பயன்படுத்திய வெள்ளி நாணயத்தின் பெயர். தங்க நாணயம்னா நிஸ்கா மற்றும் சத்மனா. அதே வந்து வேத காலத்தில் வந்து வணிகத்தில் பயன்படுத்திய வெள்ளி நாணயத்தின் பெயர் வந்து கிருஷ்ணாலா. சரிங்களா? கிருஷ்ணாலா. 76வது கேள்வி, ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்களை சரியாக பொறுத்துக. ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்களை சரியாக பொறுத்துக. தங்கம், தங்கம் வந்து ஹிரண்யா, சரிதான். இரும்பு சியாமா. தாமிரம் சிம்பு வந்து அயாஸ். ஸோ இது அப்படியே சரிதான்ப்பா. 1 2 3 தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு போகிறதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாங்க. நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் மாற்றி மாற்றி பார்ப்போம். இந்த மாதிரி நேருக்கு கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தங்கம் வந்து ஹிரண்யா, இரும்பு சியாமா, தாமிரம் மற்றும் செம்பு அயா. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம வரலாறு புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் பாக்ஸ் கொஷின்ஸு கண்டிப்பாக படிங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்காட்டி தான் அந்த லெசன்ஸ்லேருந்து உங்களுக்கு தனியாக காமிக்கிறக்காக பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் டூ யூ நோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க தெரியுமா, பாக்ஸ் கொஷின்ஸ். ஸோ அது எல்லாமே ரொம்ப முக்கியம். அதுலேருந்து உங்களுக்கு பொறுத்துக்க கொஷின்ஸ் கேட்பாங்க. 77 குருகுலம் என்பது எம்மொழி சொல். குருகுலம் என்பது எம்மொழி சொல். ஆன்சர் சமஸ்கிருதம். குருகுலம்னா என்ன? சமஸ்கிருதம்னு சொல்லுவோம். 78 பின்வேத காலத்தில் இறுதியில் வாழ்க்கையின் 4 நிலைகளை, அதாவது ஆசிரமங்களை சரியாக பொறுத்துக. பின்வேத காலத்தில் இருந்த இறுதியில் வாழ்க்கையின் 4 நிலைகளை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் என்னப்பா? மாணவ பருவம். கிரகஸ்தம்னா திருமண வாழ்க்கை. கிரகஸ்தம்னா என்ன? திருமண வாழ்க்கை. வனப்பிரஸ்தம் அப்படின்னா காடுகளுக்கு சென்று தவம் செய்தல். வனம் அப்படின்னா என்னப்பா? காடு தான். சந்நியாசம் அப்படின்னா துறவர வாழ்க்கை. இதுவுமே 1 2 3 4 தான். சரிங்களா? பிரம்மச்சரியம்னா என்ன? மாணவ பருவம். கிரகஸ்தம் அப்படின்னா திருமண வாழ்க்கை. வனப்பிரஸ்தம் அப்படின்னா காடுகளுக்கு சென்று தவம் செய்தல். சந்நியாசம் அப்படின்னா துறவர வாழ்க்கை. 79 இறந்தவர்களை புதைத்த இடங்களை கட்பலகைகளை கொண்டு மூடிய காலம் எக்காலம். இறந்தவர்களை புதைந்த இடங்களை வந்து கட்பலகைகளை கொண்டு மூடிய காலம் வந்து எந்த காலம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பெருங்கற்காலம். பெருங்கற்காலம். 80வது கேள்வி, தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால இரும்பு கால தொல்லியல் ஆய்விடங்களை பொறுத்துக. ஸோ ஆய்விடங்களும் அதோட மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தமிழகத்தில் உள்ள பெருங்கற்காலம் மற்றும் இரும்பு கால தொல்லியல் ஆய்விடங்களை பொறுத்துக. ஸோ இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சி மேற்கொண்ட இடங்கள் அது அந்த இடங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு பொறுத்துக்களை கேட்பாங்க. தொல்லியல் ஆராய்ச்சி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். சரிங்களா? ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது? தூத்துக்குடி. ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி. கீழடி சிவகங்கை. பொருந்தல் திண்டுக்கல். பையம்பள்ளி வந்து வேலூர். கொடுமணல் வந்து ஈரோடு. சரிங்களா? அப்படியே ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. ஆதிச்சநல்லூர் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்? தூத்துக்குடி. கீழடி வந்து சிவகங்கை. பொருந்தல் திண்டுக்கல். பையம்பள்ளி வேலூர். கொடுமணல் வந்து ஈரோடு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நான் 5 4 3 2 1 ஆப்ஷன் ஏ. அடுத்து 81வது கேள்வி வந்து பாருங்கள். புலி, யானை, மான் போன்றவற்றின் வெண்கலத்திலான உருவங்கள் எங்கு கிடைத்துள்ளது? ஸோ அந்த அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளும் போது உங்களுக்கு புலி, யானை, மான் போன்ற வெண்கலத்திலால் ஆன உலோகங்கள் வந்து எந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி செய்யும் போது கிடைச்சதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே? ஆதிச்சநல்லூர். ஆப்ஷன் சி ஆதிச்சநல்லூரில் தான் கிடைச்சிது.
82 கீழடி தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள மண் பாண்டத்தில் எவ்வகை எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது? கீழடி தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி செய்யும் போது மண் பாண்டங்கள் எல்லாமே கிடைச்சது. அதில் வந்து எவ்வகையான எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது? ஸோ எந்த மாதிரி எழுதியிருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாம் இருந்தது? தமிழ் மற்றும் பிராமிய எழுத்துக்கள். ஆப்ஷன் டி தமிழ் மற்றும் பிராமிய எழுத்துக்கள். ஸோ முக்கியமான குறிப்புகள் வந்து பாருங்கள். கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருள்களின் காலம். ஸோ ஃபஸ்ட்டு அகழ்வாராய்ச்சி மேற்கொண்ட காலம் வந்து கிமு 200. கீழடி எந்த நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்தது? கீழடியில் வந்து எந்த நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்தது? ரோம். 83 தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டது நம்ம தெரிஞ்சுருக்கணும். தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் மிளகு, கருமிளகுன்னு சொல்லுவோம்ல, மிளகு. 84 கற்கால மக்களின் முக்கிய உணவு எது? கற்கால மக்களின் முக்கிய உணவு அரிசி. 85 கொடுமணல் என்னும் ஊர் பெயர் எந்நூலில் இடம் பெற்றுள்ளது? கொடுமணல் அப்படிங்கிற பெயர் வந்து எந்த நூலில் இடம் பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. பதிற்று 10. ஆப்ஷன் ஏ பதிற்று 10. 86வது கேள்வி வந்து பாருங்க. கட்திட்டைகள் கிடைத்துள்ள இடங்களை பொறுத்துக. கட்திட்டைகள் கிடைத்த இடங்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது கொஷினை பாஸ் பண்ணி வச்சு ஆன்சர்ஸ் பண்ணுங்க. வீரராகவபுரம் காஞ்சிபுரம், கும்மாளம் மருதுப்பட்டி திண்டுக்கல், நரசிங்கம்பட்டி மதுரை தான். ஸோ ஆன்சர் என்ன வரும்? 1 2 3 தான். சரிங்களா? கட்திட்டைகள் கிடைத்துள்ள இடங்கள். 87 நினைவு கற்கள் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது? நினைவு கற்கள் அப்படிங்கிற சொல் வந்து எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் பிரிட்டன். ஆப்ஷன் சி பிரிட்டன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் நினைவு கற்கள் இருக்குப்பா? ஸோ அதையும் பார்த்தலாமா? சிங்கரிபாளையம் திருப்பூர், வெம்பூர் தேனி, நரசிங்கம்பட்டி வந்து மதுரை, குமரிக்கல் பாளையம் கொடுமணல் வந்து ஈரோடு. சரிங்களா? சரியா? ஸோ எந்தெந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல வந்து நினைவு கற்கள் வந்து உள்ளது அப்படின்னு சொல்லி அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பொறுத்துக்களை கேட்கலாம். ஸோ இது எல்லாமே பாக்ஸ் கொஷின்ஸ் தான். ஹிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு 60 கேள்வி கேட்பாங்கப்பா. ஸோ எத்தனை கொஷின்ஸ் எந்தெந்த பாட்டிலேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது. எந்த டாப்பிக்கு ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையுமே படிங்க. சரிங்களா? 88 நடுகள் காணப்படும் இடங்களில் சரியானவை எவை? நடுகள் காணப்படும் இடங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. மானூர் திண்டுக்கல் சரிதான். வெள்ளாளன் கோட்டை தூத்துக்குடி, புலிமான் கோம்பை தேனி, அனைத்துமே சரிப்பா. ஸோ எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. 89 வேத காலத்தில் என்ன விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது? வேத காலத்தில் என்ன விகிதத்தில் வந்து நிலவரி வந்து வசூலிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1/6. ஆப்ஷன் பி 1/6. 90வது கேள்வி. கிமு 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மலை என்று வர்ணித்தவர் யார்? கிபி 6ஆம் நூற்றாண்டை வந்து நட்சத்திரங்களின் மலை என்று வர்ணித்தவர் யார்? ஆன்சர் வில் டூரண்ட். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 91 சமண மதத்தின் முதல் தீர்த்தங்காரர் ஆன்சர் ரிஷபதேவர். ஆப்ஷன் டி ரிஷபதேவர். ஸோ அதே வந்து அப்போ சமண மதத்தோட கடைசி தீர்த்தங்கரர் யார்ப்பா? முதல் வந்து தீர்த்தங்கரர் வந்து ரிஷபதேவர்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ கடைசி தீர்த்தங்கரர் வந்து மகாவீரர். சரிங்களா? மகாவீரர் அவருடைய இயற்பெயர் வந்து வர்த்தமானார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவருடைய பெற்றோர்கள் வந்து சித்தார்த்தர் மற்றும் திரிசலா. மகாவீரர் அவர்களின் பெற்றோர் வந்து சித்தார்த்தா மற்றும் திரிசலா. மகாவீரர் வந்து பீகாரில் இயற்கை எய்திய இடம் வந்து பவபுரி. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்க. மகாவீரர் பற்றி நான் கீழே ஷார்ட் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. 92 பீகார் மாநிலம் வைசாலிக்கு அருகே உள்ள குந்த கிராமத்தில் பிறந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார்? மகாவீரர். ஆப்ஷன் ஏ மகாவீரர். 93வது கேள்வி. சமணம் என்னும் சொல் ஜினா என்ற எம்மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? சமணம் என்னும் சொல் ஜினா என்ற எம்மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி சமஸ்கிருத மொழியிலிருந்து பெறப்பட்டது. அடுத்தது 94வது கேள்வி. கீழ்கண்ட சமணத்தின் 5 நடத்தை விதிகளை பொறுத்துக. ஸோ இது ரொம்ப முக்கியம், பாக்ஸ் கொஷின்ஸ் தான். அகிம்சை அப்படின்னா என்ன? உயிர்களை துன்புறுத்தாமை. சத்தியம் அப்படிங்கிறது உண்மையை பேசுதல். அஸ்தேயம் அப்படின்னா திருடாமை. அபரிகிருகம் அப்படின்னா சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை. பிரம்மச்சரியம் அப்படின்னா திருமணம் செய்து கொள்ளாமை. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுக்குமே உங்களுக்கு காமனாக வரும். ஸோ அதனால் கொஷின்ஸை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? சரியாக தான் இருக்கு. எல்லாமே 1 2 3 4 5 தான் ஆன்சர்.
95 மகாவீரரின் போதனைகளை உள்ளடக்கிய அகம சித்தாந்தம் என்ற நூலை எழுதியவர் யார்? மகாவீரரின் போதனைகளை உள்ளடக்கிய அகம சித்தாந்தம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் கௌதம சுவாமி. ஆப்ஷன் ஏ கௌதம சுவாமி அவர்கள். 96வது கேள்வி, தமிழகத்தில் சமணர் மலை உள்ள கிழக்குயில்குடி கிராமம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஸோ இது ரொம்ப முக்கியம்தான், சரிங்களா? ஸோ எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் மதுரை மாவட்டம். ஆப்ஷன் பி மதுரை மாவட்டம். 97வது கேள்வி, அரிட்டாப்பட்டியில் உள்ள களிஞ்சமலை மாவட்டத்தில் அமைந்துள்ளது? அரிட்டாப்பட்டியில் உள்ள களிஞ்சமலை மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஸோ எந்த மாவட்டம்? இதுவும் மதுரை மாவட்டம் தான். 98 சாக்கிய முனி என அழைக்கப்படுபவர் யார்? சாக்கிய முனி என சிறப்பு பெயர் கொண்டவர் யார்? இல்லைன்னா அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் புத்தர். ஆப்ஷன் சி புத்தர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாக்கிய முனின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே புத்தர் அவர்கள் பற்றின சிறப்புகள் பார்த்துடலாம். புத்தர் தனது முதல் போதனையை அதாவது சொற்பொழிவை நிகழ்த்திய இடம் எதுனா சாரநாத். புத்தர் அவர்கள் தனது முதல் போதனை சொற்பொழிவை நிகழ்த்திய இடம் சாரநாத். புத்தரின் போதனைகள் எவ்வாறு அழைக்கப்படும்னு கேட்டாங்கன்னா தம்மா. புத்தர் அவர்களின் போதனைகள் எப்படி சொல்லுவோம்? தம்மான்னு சொல்லுவாங்க. புத்தரின் பிறப்பை பற்றி கூறும் நூல் ஜாத கதைகள்னு சொல்லுவாங்க. புத்தரின் பிறப்பை பற்றி கூறும் நூல் ஜாத கதைகள். ஸோ 99வது கேள்வி, அஜந்தா குகை ஓவியங்கள் எதன் சிறப்புக்கு எடுத்துக்காட்டாகும்? அஜந்தா குகை ஓவியங்கள் எதன் சிறப்புக்கு எடுத்துக்காட்டாகும்? ஆன்சர் ஜாத கதைகளுக்கு எடுத்துக்காட்டாகும். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், அவுரங்காபாத்தில் உள்ள அஜந்தா குகை எந்த மாநிலத்தில் உள்ளது? அவுரங்காபாத்தில் உள்ள அஜந்தா குகை எந்த மாநிலத்தில் உள்ளது? ஸோ ஆன்சர் மகாராஷ்டிரா. ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ளது. ஸோ இன்றைக்கான 50 வினாக்கள் பார்த்துட்டோம். ஸோ டோட்டலாக 100 வினாக்கள் கம்ப்ளீட் ஆச்சு. இல்லை 1000ல் 100 வினாக்கள் நம்ம படிச்சாச்சு, சரிங்களா? ஸோ இன்னும் கம்மியான வினாக்கள் தான் இருக்குது. ஸோ நம்ம இன்னும் ஒரு 10 டேஸில் ஈஸியாக இதை கவர் பண்ணிக்கலாம். நம்ம ஹிஸ்ட்ரி மட்டும் கிடையாது, குடிமியல், புவியியல், அதே மாதிரி இந்திய பொருளாதாரம், ஸோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு டெஸ்ட்டை நாங்கள் வச்சுருவோம். ஸோ கரெக்டாக இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸ்டடி மெட்டீரியல் வெறும் 499க்கு உங்களுக்கு ஃபுல் நோட்ஸுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். பிடிஎஃப் நோட்ஸ் தான். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு ஃபுல் நோட்ஸுமே வந்துடும். வேணுங்கிறீங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். தேங்க்யூ.